Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நிறைய மசாலா யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி பண்ண போகிறோம். இட்டாலியன் சீசனிங் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேங்க. சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரில் சிக்கன் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாங்க. கிரில் சிக்கனுக்காக இந்த மாதிரி நான் பிரஸ்ட் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2-3 பீஸ் தான் வச்சு செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தப்பல நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிரஸ்ட் பீஸாக எடுத்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக தகடா நீளமாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடுங்க. ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா பிரஸ்ட் பீஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. நம்ம இன்றைக்கி இட்டாலியன் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஹெர்ப்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள். இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ, இது நேச்சுரல் வினிகர் தான், இதை சேர்த்துக்கலாம். இது லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் சேர்க்குறேன். அப்புறம் என்ன சீசனிங் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சர் கர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் பிரஸ்ட் பீஸை சேர்த்துடலாம். இங்கே இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆலிவ் ஆயிலோட டேஸ்ட் தான் தெரியும். கரெக்டாக தெரியாது உங்களுக்கு காரம் உப்பெல்லாம். ஆனால் நீங்கள் பேக் பண்ண பிறகு கிரில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம் இல்லையா ஆலிவ் ஆயில், அதனால் உங்களுக்கு ஆலிவ் ஆயிலோட டேஸ்ட் தான் தெரியும். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி குக்கிங் ஆயில்னால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 to 4 hours மேரினேட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கிரில் சிக்கனுக்கு நல்ல மேரினேட் ஆகிட்டு நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓவனில் உள்ள கிரில்லில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இங்கே ஓவனில் கிரில்லில் வைக்கல இந்த சிக்கனில் உள்ள அந்த வாட்டரி கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது ஓவனில் விழும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கிரில்லுக்கு நேர் கீழே ஒரு ட்ரேயில் ஜஸ்ட் ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லை சும்மா வெறும் ட்ரேயோ நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வாட்டர் இதிலே விழுந்துடும். சிக்கனில் உள்ள ஆயில் அந்த வாட்டர் எல்லாம் இதிலே விழுந்துடும். உங்களுக்கு ஓவன் க்ளீனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இல்லை ஓவன் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம இப்போ சிக்கன் இதை எடுத்து கிரில்லில் வச்சிடலாம். ஓவனை இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரிக்கு 250 டிகிரிக்கு நான் வச்சுருக்கேன். இருக்கிறதே ஹையஸ்ட் டிகிரிக்கு ப்ரீஹீட் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சிக்கனை வச்சிடலாம். பாருங்க 250 டிகிரிக்கு கொடுத்துருக்கேன். 2 சைடும் ஒரு 10 to 15 minutes வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ கிரில்லு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கிரில்லில் பாருங்கள் மிடில் ட்ராக்கில் வச்சுக்கோங்க. மிடில் ட்ராக்கில் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அதுக்கு கீழே இந்த ட்ரேயை வச்சிடலாம். வச்சிங்கன்னா அந்த வாட்டர் கீழே விழாது. உங்களுக்கு ஓவன் க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரில்லில் நம்ம சிக்கன் அடிக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி மேரினேட் ஆகிருக்குன்ட்டு. கிரில் பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் பார்த்து நீங்கள் செட் பண்ணுங்கள்.
ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் 15 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி விழுந்துருக்கு பாருங்கள் அந்த ஃபாயில் பேப்பரில். ஜஸ்ட் அப்படி டேன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு சைடும் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். நம்ம கிரில் சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க. நல்ல சாஃப்டாக சிக்கன் குக் ஆகிருக்கு. இப்போ அந்த கிரில் மார்க்கும் நல்ல டார்க் கலரும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கிரில் ட்ரை இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த டாப் ரேக்கில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்காவாக செட் ஆகிடுங்க. நம்ம அந்த டாப் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். நம்மளுடைய சூப்பரான கிரில் சிக்கன் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.